848 பாராளுமன்றம் இருக்கக்கூடிய சபையில யாராவது பேசினால் என்ன கருத்து யாருக்கு ஏற்படும், அத்தனை பேரையும் முதல்வரோ பிரதமரோ மற்றவர்களோ எடுத்து மனசில் வைத்துக் கொள்ள முடியுமா என்ற நிலைமை ஏற்படும். ஆகவே இப்போது உள்ள நிலை தான் தொடரப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் அரசுடைய வாதம். இதில் மற்ற மாநிலங்கள் இந்த விழிப்புணர்வை பெறாமல் இருக்கின்ற காரணத்தால் இவர்கள் ஒருங்கிக்க வேண்டும் என்ற நீண்ட தொலைநோக்கு, இன்னைக்கு நாளைக்கு முடிய போற பிரச்சனை அல்ல, புரியுது, நீண்ட தொலைநோக்கு திட்டத்தோடு மாநில அரசு முதல்வர் தலைமையில் போடப்பட்ட குழு ஒவ்வொரு மாநிலத்திலும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. என்ன தவறு இருக்க முடியும்? ஆகவே இன்னொன்றை கேட்டார், நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் ஒருவர் நமக்கு இருவர், நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை என்ற நிலையில குடும்ப கட்டுப்பாடை தமிழ்நாடு செய்தது, அதில் எந்த கமிட்டி செய்யவில்லை என்ற ஒரு உள்குத்தையும் ராமன் பண்ணினார். அதுக்கு தனி ஒரு ஆர்குமெண்ட் பண்ண முடியுமா? எந்த சமுதாயத்தினுடைய மக்கள் தொகை தமிழ்நாட்டில் பெருகி இருக்கிறது என்பதை அவரால் நிரூபிக்க முடியுமா? அதை அவர் நினைத்து பார்க்க வேண்டும். அது பாஜகவுடைய புத்தி, வலதுசாரியுடைய புத்தி. மக்களை மத ரீதியாக, சாதிய ரீதியாக, சனாதனமாக பிரித்து பார்க்கின்ற புத்தியை ராமன் அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அது தவறான வாதம். அப்படி பேசியிருக்க கூடாது. அவர் அந்த பேச்சை அவர் திரும்ப பெற வேண்டும். கணக்கு பாருங்க, தமிழ்நாட்டிலே பாருங்க எத்தனை % எந்த சமுதாயத்தினர் அல்லது எந்த சமூகத்தினர் மக்கள் தொகை பெருகி இருக்கிறார்கள், குறைந்திருக்கிறார்கள் என்பதை தனியாக சவால் விட்டு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.